Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Reks View. இன்னைக்கு Cassata ice cream recipe எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients என்னெல்லாம் வேணும் பார்த்தறலாம். இந்த ice cream வந்து நம்ம Milkmade யூஸ் பண்ணி தான் பண்ணப் போறோம். இந்த homemade Milkmade எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்தறலாம். இதுக்கு milk வந்து நான் 50 ml எடுத்துர்க்கேன். Milk powder 50 gram. Corn flour 1 teaspoon. நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. sugar வந்து 50 gram எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். mix பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கடாயில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேம்ல இருந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். homemade milkmade ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிரலாம். milkmade யூஸ் பண்ணி நிறைய ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸும் நிறைய நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிட்டு இப்போ வந்து நம்ம இத எடுத்துறலாம். நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இதல வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ ஐஸ்கிரீமுக்கு தேவையான ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஐஸ் கிரீம் பண்ண போறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 100 ml எடுத்துர்க்கேன். இது நல்லா வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா வந்து பீக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான sugar ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு பீக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி mix பண்ணி வச்சிருக்கிற இந்த Milkmade வந்து நம்ம இதல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. Cassata ரெசிபிக்கு 4 லேயர் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்தா ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. வெனிலா ஃப்ளேவர் கோகோ பவுடர் ஆட் பண்ணிட்டு நம்ம சாக்லேட் ஃப்ளேவரும் ரெடி பண்ணிரலாம். அத நம்ம நல்லா ஃப்ரிட்ஜ்ல வந்து கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் லேயர் பண்ணனும். இப்போ கேக் பேஸ்க்கு நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிருக்கேன். sugar 50 gram எடுத்துர்க்கேன். Cassata ஐஸ்கிரீம்க்கு கேக் பேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால நம்ம கேக் ரெசிபி இதல ரன் பண்றோம். மைதா வந்து 50 gram. பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கீ 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி அது வரைக்கும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேஸ்க்கு நல்லா பேட்டர் ரெடி ஆயிட்டு கேக் மோல்ல நல்லா வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லனா பட்டர் ஷீட் ஆட் பண்ணிட்டு நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற இந்த பேட்டரை வந்து இதல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 120 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்லயே நமக்கு கேக் பேஸ் ரெடி ஆயிரும். கேக் வந்து நல்லா வந்து ஃபைன் லேயரா வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா லேயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக் பேஸை லேயர் பண்ணிரலாம். ஐஸ்கிரீம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு பேட்டரா நமக்கு கிடைக்கும். சோ அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வெனிலா ஃப்ளேவர்ல லேயர் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லேயர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நம்ம லிக்விடாக ஆட் பண்ணிட்டேன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப வந்து லேயர் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனால் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லேயரும் லேயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்தா ஃப்ளேவர். சாக்லேட் ஃப்ளேவரை வச்சு நம்ம லேயர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம நட்ஸ் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ லேயர் பண்ணி வச்சுருக்கிற ஐஸ்கிரீமில் இதை நம்ம நட்ஸ் ஆட் பண்ணி ஃபுல்லாக கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம நட்ஸ் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்க. நம்ம மார்க்கெட்டில் வாங்க தேவையே இருக்காது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஒரு கசாட்டா ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இந்த சம்மருக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒன் டே நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். கசாட்டா ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கவும். இப்போ கேக் பேஸ் நம்ம ஒவ்வொரு லேயரும் ஸ்ப்ரெட் பண்ணதும் நல்லா சூப்பராக வந்துருக்கு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம நட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேடு கசாட்டா ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த எம்மியான கசாட்டா ஐஸ்கிரீம் ரெசிபி இந்த சம்மரில் நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி இவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.